வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இந்த வீடியோ பொறுத்தவரை கூகுள் ஆப்டிமைஸ் டூல்னா என்ன, உங்கள் வெப்சைட்டையும் கூகுள் ஆப்டிமைஸ் டூலையும் எப்படி இன்டகிரேட் பண்ணுறது த்ரூ கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக, நெக்ஸ்ட் ஏபி டெஸ்டிங் கேம்பெயின் உங்கள் கூகுள் ஆப்டிமைஸ் டூல் மூலமாக எப்படி ரன் பண்ணுறது, இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் கூகுள் ஆப்டிமைஸ் டூல்னா என்ன, அந்த கூகுள் ஆப்டிமைஸ் டூல் மூலமாக எப்படி உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கன்வர்ஷன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோவோட ரைட் சைடு பாட்டமில் என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தது நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கூகுள் ஆப்டிமைஸ் டூல்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கூகுள் ஆப்டிமைஸ் டூல்ன்றது கூகுள் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி ஃப்ரீ டெஸ்டிங் டூல் ஃபார் டெஸ்டிங் யுவர் வெப்சைட் கன்வர்ஷன் ரேட் அண்டு என்கேஜ்மெண்ட் ரேஷியோ. அதாவது உங்கள் வெப்சைட்டில் எந்த அளவுக்கு கன்வர்ஷன் நடக்குது அண்டு எவ்வளோ பேர் உங்கள் வெப்சைட்டில் என்கேஜ் ஆகிறாங்க அப்படின்றத டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி ஃப்ரீ டெஸ்டிங் டூல் தான் இந்த கூகுள் ஆப்டிமைஸ்ன்றது. செகண்ட் இதோட இன்னொரு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கும் கன்வர்ஷன் ரேட் ஆப்டிமைசேஷன் டூல்னு சொல்லுவாங்க ரைட்டா. உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கன்வர்ஷன் ரேட்டை ஆப்டிமைஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி ஃப்ரீ கூகுள் டூல் தான் இந்த கூகுள் ஆப்டிமைஸ்ன்றது. நெக்ஸ்ட்டு உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு லேண்டிங் பேஜை நீங்கள் டெஸ்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த கூகுள் ஆப்டிமைஸ் டூல் மூலமாக நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஃபஸ்ட்டு லேண்டிங் பேஜ்னா என்ன அப்படின்னா, உங்கள் வெப்சைட்டுக்கான கன்வர்ஷனை கொடுக்கக்கூடிய ஒரு பேஜ் தான் லேண்டிங் பேஜ். அந்த லேண்டிங் பேஜில் அதை ரெண்டாக ஸ்ப்ளிட்டப் பண்ணி ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு ஒரு பேஜும் இன்னொரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு இன்னொரு பேஜும் கொடுத்து எந்த பர்டிகுலர் பேஜில் யூசர் அதிக அளவில் என்கேஜ் ஆகிறாங்க அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஃப்ரீ கூகுள் டூல் தான் இந்த கூகுள் ஆப்டிமைஸ் ரைட்டுங்களா. கூகுள் ஆப்டிமைஸ் டூல் மூலமாக உங்கள் வெப்சைட்டோட லேண்டிங் பேஜ் எலமெண்ட்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். லேண்டிங் பேஜ் எலமெண்ட்ன்றது உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கால் டு ஆக்ஷன் பட்டனாக இருக்கலாம், இல்லை உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் இமேஜாக இருக்கலாம், உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் கண்டென்ட்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் வெப்சைட் இருக்கக்கூடிய ஹெட்லைனாக இருக்கலாம், உங்கள் வெப்சைட் இருக்கக்கூடிய சைனப் ஃபார்மாக இருக்கலாம், இல்லை உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பராக இருக்கலாம். இது எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லேண்டிங் பேஜ் எலமெண்ட் சொல்லுவாங்க. அப்போ அந்த லேண்டிங் பேஜ் எலமெண்ட் நீங்கள் வேறு விதமாக செட் பண்ணி எந்த பர்டிகுலர் லேண்டிங் பேஜுக்கு அதிகமான யூசர் வர்றாங்க அப்படின்றத நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த கூகுள் ஆப்டிமைஸ் டூல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்களா. அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்குறது மூலமாக எந்த பர்டிகுலர் பேஜில் அதிகமான யூசர் வர்றாங்க, எந்த பர்டிகுலர் பேஜில் அதிகமான கன்வர்ஷன் நடக்குது அப்படின்றத நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ரைட்டுங்களா. இப்போ இந்த கூகுள் ஆப்டிமைஸ் டூல்னா என்ன அப்படின்றத இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக டெஃபினேஷன் வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இஸ் இட் இஸ் அ ஃப்ரீ கன்வர்ஷன் ரேட் ஆப்டிமைசேஷன் டூல் ஃபார் டெஸ்டிங் டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் தி பேஜ் ஆன் யுவர் வெப்சைட் அண்ட் மெஷரிங் their performance against specific metrics like email sign up, call to action button, bounce rate and more ரைட்டுங்களா. ஃபஸ்ட்டு இது ஒரு ஃப்ரீ கன்வர்ஷன் ரேட் ஆப்டிமைசேஷன் டூல்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்கள் வெப்சைட்டை ரெண்டு செப்பரேட் வெர்ஷனாக நீங்கள் ஸ்ப்ளிட்டப் பண்ணி அதில் எந்த பர்டிகுலர் வெர்ஷன் ஆஃப் தி வெப்சைட் நல்லா பெர்ஃபார்ம் ஆகுது, எந்த பர்டிகுலர் வெர்ஷன் ஆஃப் தி வெப்சைட் அதிகமான கன்வர்ஷன் கிடைக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஃப்ரீ கன்வர்ஷன் ஆப்டிமைசேஷன் டூல் தான் இந்த கூகுள் ஆப்டிமைஸ் அப்படின்ற டூல் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு இதன் மூலமாக நீங்கள் என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில் சைனப் பட்டன் ஆகட்டும், அல்லது கால் டு ஆக்ஷன் பட்டன் ஆகட்டும், அல்லது பவுன்ஸ் ரேட்டை செக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பரை யார் கிளிக் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்றத செக் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸஸ்லாம் நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த கூகுள் ஆப்டிமைஸ் டூல் மூலமாக ரைட்டுங்களா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த பர்டிகுலர் இமேஜை பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு வெப்சைட்டில் ஒரு பேஜ் நான் ரெண்டாக ஸ்ப்ளிட்டப் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு பேஜ் பார்த்தீங்கன்னாக்கும் ஏன்ற பேஜில் ஒரு கால் டு ஆக்ஷன் பட்டனும், பீன்ற பேஜில் பார்த்தீங்கன்னாக்கும் இன்னொரு கால் டு ஆக்ஷன் பட்டன் இருக்குது. அதேமாதிரி ஏ பேஜில் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு செட் ஆஃப் கண்டென்ட் இருக்குது, பியில் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு செட் ஆஃப் கண்டென்ட் வித் இமேஜஸ் இருக்குது ரைட்டுங்களா. அப்போது இந்த ஏன்ற பேஜில் அதிகமான யூசர் என்கேஜ் ஆகிறாங்களா, பீன்ற பேஜில் அதிகமான யூசர் என்கேஜ் ஆகிறாங்கன்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரைட்டுங்களா. பட் இந்த இமேஜை பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன்ற பேஜில் 34% கன்வர்ஷனும், பீன்ற பேஜில் 66% ஆஃப் கன்வர்ஷன் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பீன்ற பர்டிகுலர் பேஜில் பார்த்தீங்கன்னாக்கும் கால் டு ஆக்ஷன் பட்டன் இருக்குது, கண்டென்ட் இருக்குது, அதுக்கு ரெலவெண்ட்டான இமேஜஸ் இருக்குது ரைட்டுங்களா. அப்போ ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கும் அந்த பர்டிகுலர் கண்டென்ட்டோட இமேஜஸ் இருந்தது அப்படின்னா ஈஸியாக அதை புரிஞ்சுக்குவாங்க, அந்த கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிட்டு அந்த பர்டிகுலர் பேஜில் கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இமேஜ் இல்லை அப்படின்னா மேபி அந்த பர்டிகுலர் கண்டென்ட் புரிஞ்சுக்கிறக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரைட்டுங்களா. அப்போது இமேஜ் இருக்கிற ஒரு கண்டென்ட்டும் இமேஜ் இல்லாத ஒரு கண்டென்ட்டும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எந்த பர்டிகுலர் கண்டென்ட் ஆடியன்ஸ் ரொம்ப என்கேஜ் ஆகிறாங்க அப்படின்றது. அப்போது உங்கள் வெப்சைட்டை பொறுத்தவரை எந்த பர்டிகுலர் பேஜில் அதிகமான யூசர் என்கேஜ் ஆகிறாங்க, இல்லை எந்த பர்டிகுலர் பேஜில் அதிகமாக கன்வெர்ட் ஆகிறாங்க அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஃப்ரீ கூகுள் டூல் தான் இந்த கூகுள் ஆப்டிமைஸ்ன்றது. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் இஸ் த கூகுள் ஆப்டிமைஸ் டூல் கேன் டெஸ்ட் எனி எலமெண்ட் தட் எக்ஸிஸ்டட் as a HTML code on a page
இன்க்ளூடிங் கால் டு ஆக்ஷன், ஃபாண்ட், ஹெட்லைன்ஸ், ப்ராடக்ட் காப்பி, ப்ராடக்ட் இமேஜஸ், ப்ராடக்ட் ரிவ்யூஸ் அண்ட் ஃபார்ம்ஸ். உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டையும் நீங்கள் இந்த கூகுள் ஆப்டிமைஸ் மூலமாக நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கால் டு ஆக்ஷன் பட்டன் ஆகட்டும், இல்லை ஒரு பர்டிகுலர் பேஜில் வந்து ஒரு செட் ஆஃப் ஃபாண்ட்டும் இன்னொரு பர்டிகுலர் பேஜில் இன்னொரு செட் ஆஃப் ஃபாண்ட்டும் நீங்கள் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை உங்கள் வெப்சைட் ஒரு பர்டிகுலர் பேஜில் வந்து ஒரு ஹெட்லைன்ஸும் இன்னொரு பர்டிகுலர் பேஜில் அனதர் ஹெட்லைன்ஸும் கொடுத்து எந்த பர்டிகுலர் ஹெட்லைன் வந்து யூஸருக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்றத நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை ஒரு பர்டிகுலர் சைட்டில் வந்து ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட் காப்பியும் இன்னொரு பர்டிகுலர் சைட்டில் வந்து அனதர் செட் ஆஃப் ப்ராடக்ட் காப்பியும் கொடுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதேமாதிரி ப்ராடக்ட் இமேஜஸ் கொடுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ராடக்ட் ரிவ்யூஸ் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார்ம் வந்து வேறு ஃபார்ம்ஸ் கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் ஆஃப்ல நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு இந்த கூகுள் ஆப்டிமைஸ் டூல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. தேர்ட் பாயிண்ட், இட் allowed webmaster to test alternative version of an entire page called A/B testing. இதில் வந்து there are 3 type of testing நீங்கள் பண்ணலாம். ஒன்று வந்து A/B testing, இன்னொன்று வந்து மல்டிவேரியேட் டெஸ்டிங், இன்னொன்று வந்து ரீடைரக்ட் டெஸ்ட். அது மாதிரி 3 இருக்குது. இதில் A/B டெஸ்டிங் என்னென்னா உங்கள் வெப்சைட்டை ரெண்டாக ஸ்ப்ளிட் அப் பண்ணி அதில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு A/B டெஸ்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் கால் டு ஆக்ஷன் பட்டனாக இருக்கட்டும், தென் கண்டென்ட்டாக இருக்கட்டும், ஹெட்லைனாக இருக்கட்டும், ப்ராடக்ட் இமேஜாக இருக்கட்டும், ப்ராடக்ட் காப்பியாக இருக்கட்டும், ப்ராடக்ட் ரிவ்யூஸாக இருக்கட்டும், ஃபார்ம்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்குறீங்கன்னா தட் இஸ் கால்டு A/B டெஸ்டிங். அதே இது மல்டிவேரியேட் டெஸ்டிங் அப்படின்னா செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு ஹெட்லைன், ஒரு இமேஜ், இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு ஹெட்லைன் தென் பாடி ஆஃப் த கண்டென்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் ஆஃப் அல்லது காம்பினேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு மல்டிவேரியேட் டெஸ்டிங். இது 1 by 1 நம்ம சப்சீக்வெண்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து A/B டெஸ்டிங் தான். A/B டெஸ்டிங்கை பொறுத்தவரை ஏதாவது ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் 2 or more பேஜ் எலமெண்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா? 2 or more பேஜ் எலமெண்ட்ன்றது வந்து இண்டிவிஜுவல் எலமெண்ட். ரைட்டுங்களா? தட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு மல்டிவேரியேட் டெஸ்டிங். பட் இன்றைக்கி நம்ம டெமோ பண்ணி பார்க்குறதுல வந்து ஒரு கால் டு ஆக்ஷன் பட்டன் தான் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த கால் டு ஆக்ஷன் பட்டனை பொறுத்தவரை அதில் வந்து என்கொயரி நவுன் இருக்கும், அதுக்கு பதிலாக அதை வந்து ஃப்ரீ டெமோ அப்படின்னு கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? ஸோ ஒரு ஹோம் பேஜில் இருக்கக்கூடிய ஒரு கால் டு ஆக்ஷன் பட்டனை வந்து சேஞ்ச் பண்ணி அது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கூகுள் ஆப்டிமைஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து 2 இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் தேவை. ஒன்று வந்து பேஜ் டார்கெட்டிங், இன்னொன்று வந்து ஆடியன்ஸ் டார்கெட்டிங். பேஜ் டார்கெட்டிங்கை பொறுத்தவரை எந்த பர்டிகுலர் பேஜை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஹோம் பேஜை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஹோம் பேஜில் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஹோம் பேஜ் வந்து நீங்கள் ரெண்டாக ஸ்ப்ளிட் அப் பண்ணி ஒரு பர்டிகுலர் பேஜை வந்து ஒரு ஆடியன்ஸுக்கும் இன்னொரு பர்டிகுலர் பேஜ் வந்து இன்னொரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கும். அதாவது உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து ஒரு 1000 பேர் வந்து விசிட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டெய்லியும். அதில் 500 பேருக்கு வந்து ஒரு பேஜும் இன்னொரு 500 பேருக்கு வந்து இன்னொரு பேஜும் காட்டப்படும். இல்லை இந்த 2 செட் ஆஃப் ஆடியன்ஸில் வந்து எந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து அதிக அளவில் கன்வெர்ட் ஆகிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெப்சைட் வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ பேஜ் டார்கெட்டிங்கிறது வந்து எந்த பர்டிகுலர் பேஜை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறீங்களோ அந்த பர்டிகுலர் பேஜோட URL வந்து அந்த இடத்துல நீங்கள் கொடுக்கணும். ரைட்டுங்களா? செகண்ட் வந்து ஆடியன்ஸ் டார்கெட்டிங். ஆடியன்ஸ் டார்கெட்டிங் பொறுத்தவரை எந்த பர்டிகுலர் சிட்டியை வந்து நீங்கள் டார்கெட் பண்ண போகிறீங்களோ அந்த பர்டிகுலர் சிட்டியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இல்லை எந்த பர்டிகுலர் மெட்ரோ வந்து நீங்கள் டார்கெட் பண்ண போகிறீங்களோ அந்த பர்டிகுலர் மெட்ரோ நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லொக்கேஷன் வைஸ் நீங்கள் யாரை டார்கெட் பண்ண போகிறீங்களோ அந்த பர்டிகுலர் லொக்கேஷன்ஸை வந்து நீங்கள் அந்த இடத்துல என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த ஆடியன்ஸ் டார்கெட்டிங் சொல்கிறாங்க. இல்லைங்களா? இங்கே நீங்கள் டார்கெட் பண்ண இந்த 2 விதமான டார்கெட்டிங்கும் நீங்கள் ப்ராப்பராக செட் பண்ணால் மட்டும்தான் இந்த கூகுள் ஆப்டிமைஸ் மூலமாக உங்களால் வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு கன்வர்ஷன் ரேட் வருது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும். ஒன்ஸ் இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கூகுள் ஆப்டிமைஸ் வந்து நீங்கள் ரன் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதோட பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸில் நீங்கள் எங்கே போய் பார்க்கலாம்னா கூகுள் அனாலிட்டிக்ஸில் போய் பார்க்கலாம். ரைட்டுங்களா? கூகுள் அனாலிட்டிக்ஸில் போயிட்டு பிஹேவியர் அப்படின்ற ஒரு செக்ஷனில் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்கில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து சாம்பிள் ஒரு டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் இமேஜ். இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் இமேஜில் பொறுத்தவரை பிஹேவியர்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். இந்த பிஹேவியர் செக்ஷனில் போயிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வேரியன்ட் இருக்கும். வேரியன்ட்ன்றது வந்து ஒரிஜினல்ன்றது வந்து ஆல்ரெடி உங்கள் வெப்சைட் வந்து நீங்கள் ஒரிஜினலாக செட் பண்ணிப்பீங்களா அந்த பர்டிகுலர் ஒரிஜினல் கண்டென்ட். ரைட்டுங்களா? இன்னொன்று வேரியன்ட்ன்றது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்த பர்டிகுலர் வெர்ஷன். ரைட்டுங்களா? அப்போது உங்கள் மெயின் பேஜை வந்து ஒரிஜினல் வெர்ஷனாக இருக்கும், இன்னொன்று வந்து டெஸ்டிங் வெர்ஷன் இருக்கும். ஸோ ஒரிஜினல் வெர்ஷனில் வந்து எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் வந்து என்கேஜ் ஆயிருக்காங்க அப்படின்றது ஃபுல்லாக இந்த இடத்துல ப்ளூ கலரில் வந்து மார்க் பண்ணிக்காங்க. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு வேரியன்ட்ன்றது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தது. ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அது கால் டு ஆக்ஷன் பட்டனை நீங்கள் மாற்றி பார்த்துருப்பீங்க, இல்லை கண்டென்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க, இல்லை அங்கே இருக்கக்கூடிய பட்டனோட கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க, அங்கே இருக்கக்கூடிய ஹெட்லைனை மாற்றி பார்த்துருப்பீங்க, இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ எதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களோ அதில் எந்த அளவுக்கு யூசர் வந்து என்கேஜ் ஆயிருக்காங்க, எந்த அளவுக்கு யூசர் வந்து கன்வெர்ட் ஆயிருக்காங்க அப்படின்றத இந்த கிராஃப் மூலமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதில்
எந்த பர்டிகுலர் கிராஃப் வந்து உங்களுக்கு அதிக லெவலில் கன்வர்ஷன் கொடுத்துருக்கு, இல்லை எந்த பர்டிகுலர் கிராஃப் வந்து அதிக அளவில் என்கேஜ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வெப்சைட் வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? இந்த கிராஃபில் பார்த்தீங்களாக்கும் இதில் ரெண்டுமே பார்த்தீங்களாக்கும் ஈக்குவலாக தான் இருக்குது. பட் ப்ளூ கலரில் ஒரிஜினல் கண்டென்ட் தான் அதிக அளவில் வந்து கன்வர்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ இந்த டேட்டாஸ்லாம் நீங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸில் பிஹேவியர்ன்ற செக்ஷன் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த கூகுள் ஆப்டிமைஸ் அப்படின்றத வந்து எப்படி நம்ம வெப்சைட்டில் வந்து இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கூகுள் ஆப்டிமைஸ் அக்கௌண்ட்டை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் போங்க. கூகுள் குரோமில் போய்ட்டு கூகுள் ஆப்டிமைஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். கூகுள் ஆப்டிமைஸ் சொல்லி டைப் பண்ணணும். இந்த இடத்துல சைன் இன் கூகுள் ஆப்டிமைஸ்னு வரும். இந்த பர்டிகுலர் சர்ச் ரிசல்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களாக்க உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பேஜுக்கு வந்து போகும். ஸோ இந்த பர்டிகுலர் பேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதில் வந்து நீங்கள் உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ எப்போவுமே உங்கள் கூகுள் டேக் மேனேஜர் கூகுள் அனாலிட்டிக்ஸில் வந்து எந்த இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்களோ அந்த இமெயில் ஐடி கொடுத்து இந்த கூகுள் ஆப்டிமைஸ் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட்டை வந்து இதில் மெர்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்கள் கூகுள் டேக் மேனேஜரையும் மெர்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போது ஒரே இமெயில் இருந்தால் ஒரே இமெயில் ஐடியில் நீங்கள் இந்த 3 அக்கௌண்ட்டையும் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து இன்டெகிரேட் பண்ண முடியும். ரைட்டுங்களா? அதனால் இந்த இடத்துல என்னோட கூகுள் அனாலிட்டிக்ஸோட கூகுள் அக்கௌண்ட்டோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நான் இதில் லாகின் பண்ணிக்கிட்டேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் இதில் கெட் ஸ்டார்டட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து எல்லா செட்டிங்ஸையும் எஸ் கொடுத்துங்க. கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து சூஸ் யுவர் அக்கௌண்ட் செட்டிங்ஸ் இருக்குங்களா, இதில் வந்து இம்ப்ரூவ் கூகுள் ப்ராடக்ட்ன்றதை அன்செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெஞ்ச் மார்க்கிங்கும் அன்செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கெட் இன்டெப்த் அனாலிசிஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதையும் அன்செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட கண்ட்ரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்தியா அப்படின்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3யுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் டன் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கிரியேட் யுவர் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற டேபை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட்டையும் உங்கள் கூகுள் ஆப்டிமைஸ் அக்கௌண்ட்டையும் லிங்க் பண்ணணும். ஸோ அந்த லிங்க் பண்ணுறதுக்கு வந்து மேலே செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல மெஷர்மெண்ட்னு கொடுத்துட்டு லிங்க் அனாலிட்டிக்ஸ் இருக்கும். இந்த லிங்க் அனாலிட்டிக்ஸை கிளிக் பண்ணி உங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட்டையும் உங்கள் கூகுள் ஆப்டிமைஸ் அக்கௌண்ட்டையும் லிங்க் பண்ணிக்கங்க. ரைட்டுங்களா? ஜஸ்ட் இந்த இடத்துல லிங்க் டு அனாலிட்டிக்ஸ்ன்றதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸோட ப்ராப்பர்ட்டி வந்து செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களோட கூகுள் அனாலிட்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல டிஜிட்டல் விஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் என்னோட கூகுள் அனாலிட்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டி. இது எல்லாமே என்னோட டெமோ அக்கௌண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதில் டிஜிட்டல் விஷன் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கே வியூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது கீழே இருக்கக்கூடிய ஆல் வெப்சைட் டேட்டா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் லிங்க்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து உங்கள் கூகுள் ஆப்டிமைஸ் கோடை வந்து உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய எல்லா பேஜ்லையும் அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து கூகுள் டேக் மேனேஜர் மூலம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஏன்னா கூகுள் டேக் மேனேஜர்ன்றது வந்து எல்லா டேக்கையும் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி ஃப்ரீ டூல் தான். ஸோ இந்த பர்டிகுலர் கூகுள் ஆப்டிமைஸ் கோட் எடுத்து போய்ட்டு உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் பேஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை கூகுள் அனாலிட்டிக்ஸ் கோடை எடுத்து போய் பேஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை கூகுள் சர்ச் கன்சோலோட கோட் எடுத்து போய் பேஸ் பண்ணுறதாகட்டும், அது எல்லாமே உங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பேஸ் பண்ணுறப்போ அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக இந்த கூகுள் ஆப்டிமைஸ் கோடை வந்து உங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ரைட்டுங்களா? ஸோ அதுக்கு வந்து உங்களோட கண்டெய்னர் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கண்டெய்னர் ஐடியை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? காப்பி பண்ணிட்டு இப்போ உங்கள் கூகுள் டேக் மேனேஜர் போங்க. ரைட்டுங்களா? ஸோ கூகுள் டேக் மேனேஜர் போகிறதுக்கு ஜஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு tagmanager.google.com சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு இதில் என்கிட்ட வந்து ஒரு 3 வெப்சைட் இருக்குது. இதில் நான் இன்றைக்கி டெமோ காட்ட போகிறது வந்து என்னோடய WordPress வெப்சைட் தான். ஸோ என்னோடய WordPress வெப்சைட்டோட அக்கௌண்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஆட் அ நியூ டேக் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதையும் கிளிக் பண்ணலாம். அதர்வைஸ் டேக்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் நியூன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் ஆட் அ நியூ டேக்ன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு அன்டைட்டில் டேக் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு நேம் கொடுத்துங்க. ஸோ இந்த இடத்துல இது வந்து கூகுள் ஆப்டிமைஸ் டேக்னால இந்த இடத்துல நான் கூகுள் ஆப்டிமைஸ்னு கொடுக்குறேன். ரைட்டுங்களா? ஒன்ஸ் நேம் கொடுத்ததுக்கப்புறம் டேக் கான்ஃபிகரேஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் டேக் டைப்பை பொறுத்தளவில் கூகுள் ஆப்டிமைஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஆப்டிமைஸ் கண்டெய்னர் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, இதில் உங்கள் கூகுள் ஆப்டிமைஸோட கண்டெய்னர் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, காப்பி பண்ணிங்க. இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கூகுள் அனாலிட்டிக்ஸ் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து உங்களோட கூகுள் அனாலிட்டிக்ஸோட டேக் வந்து செட் பண்ணிக்கங்க. ரைட்டுங்களா? இது எப்படி செட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ கூகுள் டேக் மேனேஜரோட ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னாக்கும் இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் டேக் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்.
ஆல்ரெடி நீங்கள் கிரியேட் பண்ண கூகுள் அனாலிட்டிக்ஸ் டேக் வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க ரைட்டுங்களா. ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ட்ரிகரிங் எதுவும் நீங்கள் செட் பண்ண வேண்டாம். ட்ரிகரிங் செட் பண்ணாமே இந்த இடத்துல சேவ் கொடுத்துருங்க. ஜஸ்ட் சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்துட்டு சேவ் டேக் கொடுங்க ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு உங்களோட கூகுள் அனாலிட்டிக்ஸ் டேக் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ டேக் போகிறேன். டேக்கில் போய்ட்டு என்னோட கூகுள் அனாலிட்டிக்ஸ் டேக் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இல்லை கூகுள் அனாலிட்டிக்ஸ் இங்கே இருக்குது ரைட்டுங்களா. கூகுள் அனாலிட்டிக்ஸ் டேக் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அட்வான்ஸ்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டேக் ஃபயரிங் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதில் ஒன்ஸ் பர் ஈவெண்ட் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் பர் பேஜ் கொடுத்துங்க. டேக் சீக்வன்ஸிங் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபயர் அ டேக் பிஃபோர் கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஃபயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த செட்டப் டேக்கை பொறுத்தவரை இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கூகுள் ஆப்டிமைஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ரைட்டுங்களா. கூகுள் ஆப்டிமைஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த டேக் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் வெர்ஷன் நேம் இருக்குல்ல, இந்த வெர்ஷன் நேமில் வந்து ஜஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக ஆடட் கூகுள் ஆப்டிமைஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் பப்ளிஷ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த பர்டிகுலர் டேக் வந்து உங்களுக்கு சேவ் ஆக ஆரம்பிச்சிடும் ரைட்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆன்டி ஃப்ளிக்கர் கோடை வந்து நீங்கள் உங்கள் வெப்சைட்டோட கூகுள் டேக் மேனேஜர்ன்ற கோட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஆன்டி ஃப்ளிக்கர் கோடை வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் டேக் மேனேஜர் கோடு எங்கே இருக்கும் அப்படின்றத முதல்ல பாருங்கள். அதுக்கு வந்து ஜஸ்ட்டு என்னோடய வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் போகிறேன். வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டில் போய்ட்டு என்னோடய வெப்சைட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கூகுள் டேக் மேனேஜர் கூட நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு உங்கள் வெப்சைட்டை வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வியூ பேஜ் சோர்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் கண்ட்ரோல் F டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டேக் மேனேஜர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் ரைட்டுங்களா. டேக் மேனேஜர்னு சொல்லி டைப் பண்ணிங்களாக்கும் இந்த இடத்துல கூகுள் டேக் மேனேஜர் கோடுங்க இருக்கு பார்த்தீங்களா. இந்த கூகுள் டேக் மேனேஜர் கோடுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கும் அந்த ஆன்டி ஃப்ளிக்கர் கோடு வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். அந்த ஆன்டி ஃப்ளிக்கர் கோடை வந்து என்னோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஜஸ்ட் அந்த கோடை காப்பி பண்ணிவிட்டு இந்த கூகுள் டேக் மேனேஜருக்கு மேலே அதை பேஸ்ட் பண்ணணும் ரைட்டுங்களா. நான் இந்த கூகுள் டேக் மேனேஜர் கோடை வந்து என்னோட வெப்சைட் எப்படி நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது வந்து வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்னால அதுக்குன்னு தனியாக ஒரு பிளக்கின் இருக்குது. HFCM சொல்லுவாங்க, ஹெடர் ஃபுட்டர் கோட் மேனேஜர் சொல்லிட்டு. அந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் மூலமாக தான் இந்த கோடை வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த பர்டிகுலர் பிளக்கினை நான் கிளிக் பண்ணி இந்த கோடு எங்கே இருக்கோ அந்த கோடுக்கு மேலேயே அந்த ஆன்டி ஃப்ளிக்கர் கோடை வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன் ரைட்டுங்களா. ஸோ ஜஸ்ட் அதுக்கு என்னோட வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டில் போய்ட்டு HFCM அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் பிளக்கின் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு அதில் ஆல் ஸ்னிப்பட் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணுறேன். இதில் என்னோடய வெப்சைட்டில் என்னென்ன கோடெலாம் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அது எல்லாமே இந்த இதில் டிஸ்பிளே ஆகுது. நீங்கள் இந்த கோடை ஃபுல்லாக மேனுவலாகவும் நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம், அதர்வைஸ் கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக பேஸ்ட் பண்ணலாம். நான் கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். அதனால தான் கூகுள் டேக் மேனேஜர் யூஸ் பண்ணல. பட் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லா கோடையுமே உங்கள் கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுதான் பெஸ்ட் ரைட்டுங்களா. ஏன்னா கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக ஈஸியாக அதை மாடிஃபை பண்ணலாம், அதை மேனேஜ் பண்ணலாம், அது ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லைன்றதை நீங்கள் செக் பண்ணியும் பார்த்துக்கலாம் ரைட்டுங்களா. இதில் வந்து கூகுள் டேக் மேனேஜர் கோட் இருக்கு பார்த்தீங்களா, இதை நான் எடிட் பண்ணுறேன். எடிட் பண்ணனாக்கும் இந்த கூகுள் டேக் மேனேஜர் கோடு வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது ரைட்டுங்களா. ஸோ நம்ம வியூ பேஜ் சோர்ஸில் வந்து பார்த்த கோடு வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த கோடுக்கு மேலே தான் அந்த ஆன்டி ஃப்ளிக்கர் கோடை வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஆன்டி ஃப்ளிக்கர் கோடு வந்து என்கிட்ட ஒரு தனியாக ஒரு டாக்குமெண்ட்டில் நான் சேவ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் உங்களுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இதை ஜஸ்ட் காப்பி பண்ணி இந்த கோடுக்கு மேலே வந்து பேஸ்ட் பண்ணுங்க ரைட்டுங்களா. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கண்டெய்னர் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கண்டெய்னர் ஐடியை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த கண்டெய்னர் ஐடிக்கு பதிலாக நீங்கள் என்ன கொடுக்கணும்னா உங்கள் கூகுள் டேக் மேனேஜரில் இருக்கக்கூடிய கண்டெய்னர் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கண்டெய்னர் ஐடியை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த கண்டெய்னர் ஐடின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ப்ராப்பராக ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அப்டேட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் ப்ராப்பராக அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கூகுள் ஆப்டிமைஸ்க்கு வாங்க. உங்கள் கூகுள் ஆப்டிமைஸ் டூலில் இங்கே இருக்கக்கூடிய இந்த கூகுள் ஆப்டிமைஸ்ன்ற க்ரோம் எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு வந்து ஜஸ்ட்டு இன்ஸ்டால் எக்ஸ்டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வியூ எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆட் டு க்ரோம்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஆட் எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி அதுவே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இந்த எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அந்த கூகுள் ஆப்டிமைஸ்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா எக்ஸ்டென்ஷன், அதை கிளிக் பண்ணி பின் பண்ணிக்கோங்க ரைட்டுங்களா. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு உங்கள் கூகுள் ஆப்டிமைஸ் டூலுக்கு வாங்க. வந்துட்டு இதை கேன்சல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க ரைட்டுங்களா. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போது
உங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுங்கள். ஒரு ஹோம் பேஜில் ஒரு பர்டிகுலர் கால் டு ஆக்ஷன் பட்டனை வந்து வேரி பண்ணி அது எந்த அளவுக்கு ஒரு கன்வர்ஷன் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதனால் கிரியேட் யுவர் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரை லெட்ஸ் கோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஏபி டெஸ்ட் ரைட்டுங்களா, ஏபி டெஸ்ட் தான் பண்ண போகிறோம். அதனால் ஏபி டெஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல அதுக்கு ஒரு நேம் கொடுத்துங்க ரைட்டுங்களா. ஸோ நேமை பொறுத்தவரை என்கொயரி நவ் அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா என்கொயரி நவ்ன்ற பட்டனை தான் நான் சேஞ்ச் பண்ணி பார்க்க போகிறேன். அதனால் என்கொயரி நவ் அப்படின்றது கொடுக்குறேன். என்கொயரி நவ் பட்டன் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல எந்த பர்டிகுலர் பேஜில் இருக்கக்கூடிய ஒரு பட்டனை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்க போகிறீங்களோ அந்த பர்டிகுலர் பேஜோட யூஆர்எல் வந்து டைப் பண்ணணும். ஸோ என்னோட ஹோம் பேஜில் தான் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். அதனால் என்னோட ஹோம் பேஜோட யூஆர்எல் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன் ரைட்டுங்களா. என்னோட ஹோம் பேஜோட யூஆர்எல் வந்து https://www.digitalvishnu.in. ஸோ அந்த பர்டிகுலர் ஹோம் பேஜோட யூஆர்எல் வந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இதில் ப்ராப்பராக பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கிரியேட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு ஆட் வேரியன்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆட் வேரியண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஆட் வேரியன்ட்ன்றது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது. ஆல்ரெடி ஒரிஜினல் வெர்ஷனோட யூஆர்எல் நம்ம எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய அந்த அனதர் பின்ற பேஜ் வந்து நம்ம ஆட் வேரியன்ட் மூலமாக தான் நம்ம கிரியேட் பண்ணணும். அதனால் ஜஸ்ட்டு ஆட் வேரியண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வேரியன்ட் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ வேரியன்ட் நேம் வந்து இந்த இடத்துல என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக என்கொயரி நவ் பட்டன் டு ஃப்ரீ டெமோ பட்டன் அப்படின்னு கொடுக்குறேன் ரைட்டுங்களா. ஸோ என்கொயரி நவுன்றது ஒரிஜினல் பட்டன், அதில் வந்து ஃப்ரீ டெமோன்றது வந்து நான் சேஞ்ச் பண்ணக்கூடிய பட்டன். அதனால் இந்த இடத்துல என்கொயரி நவ் டு ஃப்ரீ டெமோ பட்டன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ரைட்டுங்களா. கொடுத்துட்டு ஜஸ்ட் டன் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து ஜஸ்ட் நேம் தான் ரைட்டுங்களா. நம்ம இதில் எடிட் பண்ண போகிறோம். ஸோ எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் எந்த பர்டிகுலர் பட்டன் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்க போகிறீங்களோ அந்த பர்டிகுலர் பட்டனை வந்து நீங்கள் எடிட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த பர்டிகுலர் என்கொயரி நவ்ன்ற பட்டனில் தான் இப்போ வந்து நம்ம ஃப்ரீ டெமோன்னு மாற்ற போகிறோம். ஸோ இதை வந்து இப்போ என்கொயரி நவ்லேருந்து ஃப்ரீ டெமோக்கு மாற்றினதுக்கப்புறம் எத்தனை பேர் என்கொயரி நவ்ன்றது கிளிக் பண்ணுறாங்க, எத்தனை பேர் ஃப்ரீ டெமோ கிளிக் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பட்டன் நான் சேஞ்ச் பண்ணி பார்க்க போகிறேன். அதனால் இந்த பட்டனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் எலமெண்ட் கொடுக்குறேன். எடிட் எலமெண்ட், எடிட் டெக்ஸ்ட். ஒன்ஸு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க ரைட்டுங்களா. எனேபிள் கண்டினியூஸ்னு கொடுத்துருங்க. இதில் ஃப்ரீ டெமோன்னு மாறிடுச்சு ரைட்டுங்களா. மாறினதுக்கப்புறம் இதில் டன் கொடுத்துருங்க. அப்போது அந்த ஹோம் பேஜ் வந்து இப்போ ரெண்டாக டிவைட் ஆகும் ரைட்டுங்களா. ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வந்து அது வந்து ஃப்ரீ டெமோன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். இன்னொரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வந்து அது என்கொயரி நவ் அப்படின்றது டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த கால் டு ஆக்ஷன் பட்டனை பொறுத்தவரை எந்த பர்டிகுலர் கால் டு ஆக்ஷன் பட்டனை வந்து அதிகமான யூசர் வந்து கிளிக் பண்ணி அதில் என்கேஜ் ஆகிறாங்க, அதிகமான யூசர் வந்து அதில் கன்வர்ஷன் ஆகிறாங்க அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு பேஜ் டார்கெட்டிங் பொறுத்தவரை எந்த பர்டிகுலர் பேஜை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த பர்டிகுலர் பேஜ் வந்து ப்ராப்பராக இருக்கா இல்லைன்றதை செக் பண்ணி பார்த்துங்க. ஜஸ்ட் இதில் எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல அந்த யூஆர்எல் வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு சேவ் கொடுத்துங்க ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு ஆடியன்ஸ் டார்கெட்டிங். ஆடியன்ஸ் டார்கெட்டிங் பொறுத்தவரை எந்த பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு கூடிய பீப்புள்ஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறீங்களோ அந்த பர்டிகுலர் லொக்கேஷன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த பர்டிகுலர் ஏபி டெஸ்டிங் வந்து ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க விரும்புறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ அப்ஜெக்டிவ்ஸை பொறுத்தவரை நீங்கள் ஆட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்ஜெக்டிவ்ஸுக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சூஸ் ஃப்ரம் லிஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி கூகுள் அனாலிட்டிக்ஸில் செட் பண்ணிக்க கோல்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாக்கும் இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட கூகுள் அனாலிட்டிக்ஸ் கோல்ஸை பொறுத்தவரை இந்த இடத்துல என்கொயரி நவ் பட்டன் கிளிக்ன்றது பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் அப்ஜெக்டிவ் நான் செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஆட் அடிஷனல் அப்ஜெக்டிவ் பொறுத்தவரை இது கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் சூஸ் ஃப்ரம் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய பவுன்ஸ் ரேட்டை செக் பண்ணி பார்த்துக்கலாம், பேஜ் வியூ செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதனால் இந்த இடத்துல பவுன்சஸ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆட் அடிஷனல் அப்ஜெக்டிவ் நான் செலக்ட் பண்ணுறேன். சூஸ் ஃப்ரம் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு பேஜ் வியூ கிளிக் பண்ணுறேன். இதில் உங்களால் வந்து 3 அப்ஜெக்டிவ் தான் செலக்ட் பண்ண முடியும் ரைட்டுங்களா. ஃபஸ்ட்டு பிரைமரி அப்ஜெக்டிவ் வந்து யாரெல்லாம் என்கொயரி நவ் பட்டன்றதை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அந்த பர்டிகுலர் அப்ஜெக்டிவும் நெக்ஸ்ட்டு இந்த பவுன்சஸ் அண்டு பேஜ் வியூஸ்ன்றது இங்கே இருக்கக்கூடிய டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ்ஸ், அந்த அப்ஜெக்டிவ் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸில் வந்து இந்த பர்டிகுலர் அப்ஜெக்டிவ் எப்படி கிரியேட் பண்ணுறது தெரியல அப்படின்னா ஜஸ்ட்டு உங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் போங்க.
ஏன்னா இந்த இடத்துல இந்த பிரைமரி அப்ஜெக்டிவ் வந்து நீங்கள் ப்ராப்பராக செலக்ட் பண்ணணும். ஸோ என்ன ஒரு பர்பஸ்க்காக நீங்கள் ட்ராக் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்றத நீங்கள் ப்ராப்பராக இந்த செலக்ட் பண்ணணும். எனக்கு வந்து என்கொயரி நவுன்ற பட்டனை வந்து யாரெல்லாம் கிளிக் பண்ணுறாங்க அப்படின்றத என்னோட பிரைமரி அப்ஜெக்டிவ் ரைட்டுங்களா. அதனால் அந்த பிரைமரி அப்ஜெக்டிவ் வந்து என்னோட கூகுள் அனாலிட்டிக்ஸில் வந்து நான் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த கோல்ஸ் தான் நான் இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் உங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸில் போய்ட்டு ஜஸ்ட்டு கீழே அட்மின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அட்மின் செக்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களாக்க உங்களுக்கு வந்து ஒரு 3 காலம் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வியூ அப்படின்ற காலமில் கோல்ஸ் இருக்கும். இந்த கோல்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி இங்கே நான் ஒரு 3 கோல்ஸ் நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் நியூ கோல்ஸ் செட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நியூ கோலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல டெம்ப்ளேட்டை பொறுத்தவரை அது என்ன ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக நீங்கள் இந்த கோலை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அந்த கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்க ரைட்டுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் அது இ-காமர்ஸ் வெப்சைட் இருந்துச்சுனாக்கும் மேக் எ பேமெண்ட் அல்லது ரெஜிஸ்டர் ஆன்லைன், ஷெட்யூல் விசிட், டொனேட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பட்டனை நீங்கள் செட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா அல்லது கோலை செட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா இதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை கிரியேட் அக்கௌண்ட்ன்ற அந்த பர்டிகுலர் பட்டனை யாரெல்லாம் கிளிக் பண்ணுறாங்களோ அதான் என்னோட கோலை செட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல கிரியேட் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னாக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க ரைட்டுங்களா. இந்த கிரியேட் அக்கௌண்ட்றது பார்த்தீங்கன்னாக்கும் சக்ஸஸ்ஃபுல் சைன் அப் அக்கௌண்ட் வியூ கிரியேட்டட் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் என்கொயரின்றது ஒரு சப்மிஷன் ஃபார்மாக இருக்கலாம் அல்லது வியூ ஷெட்யூலாக இருக்கலாம். இந்த பர்டிகுலர் பட்டனை யாரெல்லாம் கிளிக் பண்ணுறாங்க அப்படின்றத நான் செக் பண்ணி பார்க்கணும்னா இதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை யாரெல்லாம் நியூஸ் லெட்டர் சைன் அப் பண்ணுறாங்களோ அதெல்லாம் நான் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த நியூஸ் லெட்டர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் டிஃபால்ட் டெம்ப்ளேட் ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அப்படி இல்லைனா கஸ்டம்னா நீங்கள் கஸ்டம் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க ரைட்டுங்களா. ஸோ இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இந்த இடத்துல சப்மிஷன் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கண்டினியூன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்டிகுலர் கோலுக்கு ஒரு நேம் கொடுங்க ரைட்டுங்களா. ஸோ இதெல்லாம் டெஸ்ட்னு கொடுக்குறேன். ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல கோல் ஸ்லாட் ஐடின்னு இருக்கும். ஆல்ரெடி என்கிட்ட ஒரு 3 கோல் செட் பண்ணிக்கிறேன். இது 4th கோலாக செட் பண்ண விரும்புகிறேன். அதனால் இது வந்து கோல் நம்பர் 4 இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கோல் நம்பர் 1 வரும். அதுக்கப்புறம் அதோட டைப் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் பேஜில் இருக்கக்கூடிய அந்த பட்டனை யாரெல்லாம் கிளிக் பண்ணுறாங்களோ அதை நான் ட்ராக் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் டெஸ்டினேஷன்றது வந்து அந்த பர்டிகுலர் பேஜ் கொடுத்துக்கலாம். இல்லை என்னோடய வெப்சைட்டில் இவ்வளோ செகண்ட்ஸ் ஸ்டே பண்ணி கண்டென்ட்டை படித்து பார்த்தாலே அதுதான் ஒரு கோலாக செட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல டியூரேஷன் கொடுத்துக்கலாம். இல்லை ஒரு பர்டிகுலராக ஒரு 3 to 4 பேஜஸை வந்து யார் கன்சீக்வெண்ட்டாக பார்க்குறாங்களோ அதை தான் வந்து கோலாக செட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆட் டு கார்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் செக் அவுட் இந்த 3 பேஜும் யார் வியூ பண்ணுறாங்களோ அதுதான் வந்து ஒரு கோலாக செட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இதில் பேஜை செலக்ட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. இல்லை ஒரு ஈவெண்ட் அதாவது என்னோட வெப்சைட் வந்து ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ யாரெல்லாம் வாட்ச் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து ஒரு கோலாக செட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல டைப் வந்து ஈவெண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ இதில் எந்த டைப் ஆஃப் கோல்ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டு இந்த இடத்துல அந்த பர்டிகுலர் பேஜோட யூஆர்எல் டைப் பண்ணணும் ரைட்டுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பட்டனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பட்டனை யாரெல்லாம் கிளிக் பண்ணுறாங்களோ அதை ஃபுல்லாக ட்ராக் பண்ண போகிறேன், அதுதான் என்னோட கோலாக செட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பேஜோட யூஆர்எல் இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஸோ இதில் ஈக்குவல் டூன்னு இருக்குது. நெக்ஸ்ட் பிகின்ஸ் வித் இருக்குது. நெக்ஸ்ட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இருக்குது. இதில் ஈக்குவல் டூ கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர் பேஜோட யூஆர்எல் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் கோல் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஆல்ரெடி என்கிட்ட கோல்ஸ் இருக்கனால இந்த இடத்துல நான் எதுவும் கிரியேட் பண்ண விரும்பல. ஃபஸ்ட்டு வந்து என்கொயரி நவ் அப்படின்ற பட்டனை யாரெல்லாம் கிளிக் பண்ணுறாங்களோ அதை தான் நான் வந்து கோல்ஸை செட் பண்ணிக்கிறனால இந்த இடத்துல டேரெக்டாக என்னோட கூகுள் அனாலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய கோல்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன் சரிங்களா. ஒன்ஸ் இதெல்லாம் ப்ராப்பராக செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த இடத்துல ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் கொடுத்தீங்களாக்கும் இப்போ டெஸ்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1 or 2 month வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு இதில் எந்த மாதிரி கன்வர்ஷன்லாம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத ட்ராக் பண்ணுறதுக்காக ஒரு 1 or 2 month வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி பார்த்து எந்தளவுக்கு கன்வர்ஷன் கிடைக்குது அப்படின்றத வச்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபர்தர் ஆக்ஷன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு கூகுள் ஆப்டிமைஸ் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது. ஒன்ஸ் கூகுள் ஆப்டிமைஸ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கூகுள் ஆப்டிமைஸ் அக்கௌண்ட்டையும் கூகுள் அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட்டையும் எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு உங்கள் கூகுள் ஆப்டிமைஸ் டூலையும் உங்கள் வெப்சைட்டையும் எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ஏபி டெஸ்டிங் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பொறுத்தவரை கூகுள் ஆப்டிமைஸ் டூலை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும் நம்புறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கூகுள் ஆப்டிமைஸ் டூலில் இருக்கக்கூடிய அனதர் செட் ஆஃப் டார்கெட்டிங்கோட மீட் பண்ணுறேன். அன்டில் தட் சைனிங் ஆஃப் டிஜிட்டல் விஷன்.